வணக்கம் நண்பர்களே. ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பயாப்சி பண்ணுவாங்க, என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற கட்டி கேன்சர் அப்படின்னு பார்க்குறதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, இல்லை பெட் ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்து நம்மளுக்கு கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் கேன்சர் ஏன் வர்றதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மிக குறைவான அளவு மருத்துவ முறைகளே நம்மளுக்கு இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான மருத்துவ முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய ஒருங்கிணைந்த மருத்துவமனை இல்லை ஒருங்கிணைந்த கேன்சர் சிகிச்சையில வந்து நாங்க பண்ற ஒரு முக்கியமான டயக்னோஸ்டிக் டூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கேன்சர் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத தவிர ஏன் கேன்சர் இருக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உபகரணி. ஸோ இது வந்து லைவ் பிளட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய பிளட்டை வந்து டைரக்டா ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சுட்டு அந்த பிளட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இல்லை அந்த பிளட்டோட டோட்டல் ஸ்மியர் வந்து பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான உபகரணி. இது வந்து பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 1 drop பிளட் எடுத்துட்டு ஒரு டார்க் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபீல்டு கீழே வச்சு பார்க்கும்போது நம்ம உடம்பு ஒரு பிளட் அந்த பர்டிகுலர் ஸ்மியருக்குள்ள இருக்கிற வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பூஞ்சை growth, ஃபங்கல் growth மாதிரி இருக்குதா, இல்லை வந்து அதுக்குள்ள ஏதாவது ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து சர்க்குலேஷன் ஆயிருக்குதா, இன்ஃப்ளமேட்டரி ராட்ஸ் வந்து சர்க்குலேஷன் ஆயிருக்குதா, இல்லை வந்து உங்களுடைய அந்த இரத்த சிகப்பு அணுக்கள் அது பேசிக்கலா ஆக்சிஜன் எவ்வளவு கேரி பண்ணுது, இது எல்லாமே ஒரு கேன்சர் இல்லைன்னா ஒரு நாள்பட்ட கிரானிக் டிசீஸை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதை வந்து பேசிக்கலி நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய ரூட் காஸ் எங்கேன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் நம்ம பாடிக்குள்ள இருக்குது, செல்ஸ் சிதைவு நம்மளோட பாடிக்குள்ள இருக்குது. இதை பொதுவாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து பல மெட்டபாலிக் மார்க்கர்ஸான வைட்டமின் டி, B12 இந்த மாதிரியான மார்க்கர்ஸ் நம்ம பார்ப்போம், அதுல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த லைவ் பிளட் அனாலிசிஸ்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மருத்துவமனைகளை இதை பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ்வலா வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக இதில் பார்க்கும்போது நம்ம ஒரு பிளட் எடுத்து அடுத்த நிமிஷமே நம்ம மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே வைக்கும்போது அது எவ்வளோ வேகமாக உங்களுடைய பிளட் வந்து பயணிக்குது, பிளட் செல்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக பயணிக்குது, ஒவ்வொரு பிளட் செல்ஸும் உள்ள வந்து வெள்ளையா இருக்கா இல்லை ப்ளூ கலர்ல இருக்கா, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரூலே ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அதாவது ரத்த சிகப்பணுக்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து ஒட்டிக்கிறது. ஸோ ஒவ்வொரு ரத்த சிகப்பணுக்களும் நம்மளோட உடம்புல ஆக்சிஜனை கேரி பண்ணும். அதுவே வந்து ஒரு 10 ரத்த சிகப்பணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கிச்சுன்னா அந்த 10மே சேர்ந்து ஒரே ஒரு ஆர்பிசியோட வேலை தான் செய்யும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாகிட்டே வரும். இதனால தான் திடீர்னு வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் நோய் வருது. எஸ்பெஷலி இப்போ நம்ம போஸ்ட் கோவிட் வேக்சின் எரால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து இப்போ வர கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள அந்த ரூலே ஃபார்மேஷனுங்கிற அந்த பர்டிகுலர் செல்கள் வந்து ஒன்னோட ஒன்று இணைகிற அந்த ஒரு தன்மையை நம்ம வந்து பார்க்க முடியுது. இதை தவிர்த்து லீக்கி கட் சிண்ட்ரோம், அதாவது நம்முடைய குடலுக்கு இடையில இருக்கிற செல்களுக்கு இடையில வந்து விரிவு ஏற்பட்டு அந்த குடலுக்குள்ள சர்க்குலேட் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எல்லாம் பிளட்டுக்குள்ள வருது. இப்போ எக்ஸசிவ் இன்ஃப்ளமேஷன் வரும்போது நம்ம பாடியே யூஸ்வலி கேன்சர் நம்ம பாடிக்குள்ள இருக்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு அரண் உருவாக்கி அந்த கேன்சரை வந்து பிளாக் பண்ணி வைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து உங்களுடைய இன்ஃப்ளமேஷன் எக்ஸஸ் ஆயிருது, அதாவது ஒரு வேக்சினேஷன் ஆகவோ இல்லை வந்து நம்மளுடைய ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறதுனாலயோ நம்மளுடைய ஹைப்பர் இம்யூனிட்டி பாடியில காசு ஆகும்போது அந்த அரண் வந்து உடைக்கப்படுகிறது. அப்பதான் வந்து கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஏர்லி டயக்னோசிஸ்க்காகவும் இந்த லைவ் பிளட் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இருக்கிற கேன்சருக்கு ரூட் காஸ் நம்மளுக்கு எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த பர்டிகுலர் பிளட் ஸ்மியர் லைவ் பிளட் டெஸ்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான விஷயம் நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.